நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 17/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 8:15 தொடக்கம் 9 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:53 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:09 வரை அமாவாசை திதியும், பின்பு இரவு 11:45 வரை பிரதமை திதியும், பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:01 வரை கிருத்திகை நட்சத்திரமும், பின்பு ரோகிணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:01 வரை சித்திரை நட்சத்திரமும், பின்பு சுவாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் பொறுமை தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையிலே நாம் எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். அதனால தான் பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுவது. அந்த சூரிய பகவானை அதிகாலையிலே யாரெல்லாம் எழுந்து பிரார்த்தனை செய்து அர்க்கியம் கொடுத்து நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது, இரத்த சம்பந்தமான நோய்கள் வராது, எலும்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. உதிக்கின்ற பொழுது அந்த வருகின்ற கதிர்கள் உடம்பிலே பட்டால் எல்லா நோய் நொடிகளும் விலகிவிடுமாம். அதனால தான் முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த சிறு குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை கூட உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே கிடத்தி விடுவார்கள். அந்த காலையிலே அந்த இளவெயில் சூரியனுடைய கதிர்கள் பட வேண்டும் என்று.
அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் சூரிய பகவானையும் வழிபாடு செய்வதோடு இந்த வைகாசி விசாக மகோத்சவத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களிலும் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாயிருக்கின்றன. 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் ஒரு பக்ஷம் என்று சொல்லப்படுவது. அமாவாசையிலே ஆரம்பித்து பௌர்ணமியிலே நிறைவேறுகின்ற பொழுது இது ஒரு பக்ஷமாகும். அவ்வாறு அந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெறுகின்றதாகிய 15 நாள் உற்சவத்திலே இன்று 2வது நாள் உற்சவமாகவும் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய 2வது நாள் மகோத்சவம். காலையிலே அம்பாளுக்கு அஷ்டோத்தர சத சங்காபிஷேகம் 108 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான பூஜைகள் நடைபெற்று சம்ப பூஜை நடைபெற்று அலங்கார வசந்த பூஜையோடு அம்பாள் உள்வீதி வலம் வருகின்ற சிறப்பான நிகழ்வுகளும் நடைபெறும். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே இறைவனை நாம் 5 இடங்களிலே காணலாம். மூலாலயத்திலே காண்கிறோம், கொடி ஸ்தம்பத்திலே பார்க்கிறோம், வசந்த மண்டபத்திலே பார்க்கிறோம், யாகசாலையிலே செய்யப்படுகின்ற ஹோம வழிபாடுகளிலே அக்னி மூலம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் சரிவர ஒழுங்காக செய்கின்ற சிவாச்சாரியரிடத்திலே காணலாமா. அந்த 5 இடங்களிலே இறைவனை காணுகின்ற இந்த மகோத்சவம் பஞ்ச கிருத்தியங்களை உள்ளடக்கியது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்றதாகிய சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம் என்கின்ற 5 புரிகின்ற வகையிலே நடைபெறுகின்றதாகிய இந்த மகோத்சவத்திலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 17/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலும் மந்தனைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே நல்ல அனுகூலங்கள் இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மந்த நாளாக இருக்கும். தொழில் நிலைகளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானம் தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மேன்மைகள் அமையும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கும், காரியங்களில் எதிர்பார்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்பார்கள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மந்த நாளாக அமையும். தொழிற்சிரமங்கள் இருக்கும், பண வரவுகளிலே இழுபறிகள் இருக்கும், காரியங்களிலே மந்தங்கள் இருக்கும், நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அபட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையாக இருக்கும், நன்மையாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அபட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் மேன்மைகள் உண்டு, சிறப்பான நன்மைகள் அமையும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிறப்பை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் இருக்கும், நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். நன்றி. இன்றைய சிந்தனை. பொதுவாக இந்த ஜாதக நிலைகளிலே இன்றைய காலகட்டங்களிலே திருமணம் வருகின்ற பொழுது இந்த பெற்றோர்கள் ஜாதகங்களை கொண்டு பல இடங்களிலே பொருத்த நிலைகள் பார்ப்பதையும், திருமணம் அமைவதிலே தடைகள் தாமதங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மிக வேதனைப்படுவதும் இயல்பான ஒன்று. பெற்றோர்களுடைய அந்த கடமைகளிலே அவர்கள் அந்த உரிய காலத்திலே தங்களுடைய வரன்களுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் அமையவில்லை என்றால் அவர்கள் மனவேதனை அடைவது இயல்பான ஒன்று. இந்த திருமணம் தடைப்படுவதற்கு என்ன காரணங்கள் ஜாதகங்களில் இருக்கின்றது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்திலே திருமணம் தாமதப்படுவதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. ஒன்று செவ்வாய் தோஷம். அது இயல்பான ஒன்று. ஆனால் அதற்கு மாற்று வழி மறுஜாதகத்திலும் செவ்வாய் தோஷமோ செவ்வாய் பார்வையோ இருந்துவிட்டால் அது இயல்பாக பொருந்திவிடும், அமைந்துவிடும். ஆனால் செவ்வாய் தோஷம் இருந்தால் கொஞ்சம் திருமணம் தாமதப்படும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலை காலசர்ப்பதோஷம். இந்த ஜாதக கட்டத்திலே ராகு கேது கிரகங்களுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகங்களுக்கும் திருமணம் தாமதமாகும். குறித்த நேரத்திலே உரிய வயதிலே திருமணம் அமைவதிலே சிக்கல்கள் நிலைகள் இருக்கும். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 3வது நிலை இந்த ஜாதகத்திலே குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 அதிபதிகளும் மறைவு நிலை வருவது. அதாவது 2ஆம் இடத்து அதிபதி கிரகம் 7ஆம் இடத்து அதிபதி கிரகம் 3, 6, 8, 12 என மறைந்து விட்டாலும் திருமணம் தாமதமாகும். இந்த 3 நிலைகளும் தான் திருமண தாமதத்துக்கு காரணமாகின்றன. நாங்கள் எங்களுடைய எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் சில விடயங்கள் ஜாதகத்திலே பிறக்கின்ற ஜாதகத்திலே அமைகின்ற அந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்துத்தான் எங்களுடைய காரியங்கள் பலன்கள் நடைபெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும், எவ்வளவு உயர்ந்த வாழ்வியலே வாழ்ந்தாலும், நாங்கள் பெரும் உச்சத்திலே இருந்தாலும் ஜாதக பலனை யாரும் மாற்ற முடியாது. அது ஏதோ ஒரு வகையிலே அதற்குரிய பலன்களை கொடுத்து எங்களை ஆட்டி வைத்துவிடும். எனவே இந்த 3 நிலைகளையும் உங்களுடைய ஜாதகங்களே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் தாமதமாவதற்கு காரணமான நிலைகள் செவ்வாய் தோஷம், காலதர்ப்ப தோஷம், களத்திர குடும்பஸ்தான அதிபதிகளுடைய மறைவு நிலை. இந்த நிலைகள் இருந்தால் திருமணத்திலே தாமதங்கள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். அவற்றை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பரிகாரங்களை செய்ய வேண்டும். பரிகாரம் செய்கின்ற பொழுது சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு செவ்வாய் தோஷம் என்றால் அதற்கு பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் என்றால் அம்மா போய் பரிகாரம் செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே அந்த பரிகாரம் செய்கின்ற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகரையோ ஜாதகியை கொண்டு செய்கின்ற பொழுதுதான் அதற்குரிய முழுமையான பலன் கிடைக்கும். பரிகாரம் செய்கின்ற பொழுதும் அதை உண்மையான எண்ணத்தோடும் விரதம் இருந்து தூய்மையாக அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆகர்ஷணம் சக்தி பலன்கள் எங்களை நாடும். நாங்கள் கடமைக்காகவோ இல்லை மற்றவர் சொல்லுகின்றார் என்பதற்காகவோ வேண்டாவறுப்பாகவோ செய்கின்ற பரிகார பூஜைகள் எல்லாம் எங்களுக்கு எதிர்வினையாகத்தான் அமையும்.
எனவே இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் நாங்கள் நல்ல அனுகூலங்களை சிறப்பாக பெற முடியும். நன்றி. இன்றைய நாளைக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக சிற்றின்பம் வகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இக்குறளினுடைய பொருளாக அறநறியாள் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். சிற்றின்பம் வகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இக்குறளினுடைய பொருளாக அறநறியாள் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.